ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்திருப்ப உங்கள் முத்து பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் எதை பற்றி பேச போகிறோம் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. நேற்று ஒரு அதிர்ச்சியான தகவல். நம்ம ஓபிஎஸ் அவர்கள் திமுக இணைந்தார். தனி கட்சி ஆரம்பிப்பார், சுயேட்சையாக போட்டு போடுவார், திமுக அதுக்கு ஆதரவு போட எல்லோரும் நினைத்து. ஆனால் நானே கிள்ளி பார்க்கக்கூடிய அளவு இது கனவா நினைவான்ற அளவுக்கு திடீர்னு திமுக ஐக்கியமாயிட்டார். ஏன்னா போன ஒரு திமுக அடிமட்ட தொண்டனோ திமுக இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயமாக போயிட்டு இருக்குது. ஸோ இந்த விஷயம் இப்போதைக்கு எப்படின்னு தெரியல. சங்கீதா அவர்கள் இவன் மீது வழக்கு கொடுத்துருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கருத்து வேறுபாடு காரணமாக வழக்கு நான் விவாகரத்துக்கு ஓடுறது வேறு. ஆனால் சொல்லிக்கக்கூடிய விஷயம், ஒரு பெண்ணுடன் தவறான உறவில் இருந்தார். இது ஒரு ரசிகர்களுக்கும் அவர் தொண்டர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சலசலப்பையும் அவமானத்தை ஏற்படுத்திட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நைனா நாயகன் சொன்னார், இது மாதிரி விஜய் அவர்கள் திரிஷாவுடைய பிடியிலேருந்து வரணுன்றது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் மன்னிப்பும் கேட்டார். ஸோ அந்த விஷயம் முடிஞ்சு ஒரு சில வாரம் கூட இருக்காது. அதுக்குள்ளே இவர் இப்படி பேசினதுனால என்ன நடக்குது கோலிவுட்லன்ற ஒரு பேச்சு எழுந்துட்டு இருக்குது. ஸோ சங்கீதா யாருன்னு பார்த்தோன்னா 1999 அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆச்சு. சஞ்சய் ஜான்சன், சஞ்சய் விஜய்னு ஒருத்தரும் ஒரு பெண்ணும் இருக்காங்க. அவங்களுக்கு 2 பேரும் வெளிநாட்டில் தான் படிச்சிருக்காங்க. அவர் பையன் கூட ஏதோ ஒரு படம் டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறாங்க. ஸோ இது மாதிரியான விஷயம் இப்போ போயிட்டுருக்குது. ஸோ விஜயோட அரசியல் வாழ்க்கைக்கு இது ஒரு அவமானன்ற மாதிரி இது திமுக தான் செய்கிறாங்க. சங்கீதாவை தூண்டி விட்டு விவாகரத்தை இது மாதிரி பேச சொல்லி கொண்டு வந்திருக்காங்கன்னு ஒரு சிலரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் கோலிவுட்டில் ஒரு ஒழுக்கமான பார்த்தோன்னா ஜோதிகா சூர்யா அடுத்த ஒரு மனிதராக அஜித்துக்கு அடுத்து இந்த விஜய்க்கு இப்படி ஒரு சோதனையாக இந்த சோதனை எங்கள் தளபதி கடப்பார். ஜனநாயக பிரச்சனை, பணம் பிரச்சனை, அதுக்கப்புறம் கரூர் இன்சிடென்ட்டு, இதுக்கு மாதிரியான சூழ்நிலை விஜய் அவர்கள் மீறி வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு தனிப்பட்ட குற்றச்சாட்டு பர்சனல் லெவலும் சரி. ஆனால் அவங்க அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா நம்ம ஜக்கிதேவ் வாசுதேவ் கண்ட்ரோலில் இருக்காங்கன்னு ஒரு பேச்சு போயிட்டுருக்குது. ஸோ இது மாதிரியான பேச்சு போயிட்டு இருக்கிறதுனால அவர் தனியாளாக இருக்கார். அம்மா அப்பா பேச்சு மதிய மனைவியும் போயிட்டாங்க, அதுக்கப்புறம் பசங்களும் இவரை கண்டுக்காதமெல்லாம் தனியாக போயிட்டனால ஒரு தனி மனிதனாக இவர் கட்சியும் பேலன்ஸ் பண்ணிவிட்டு சினிமா துறை எப்படி ஜொலிப்பார்ன்ற ஒரு பேச்சு எழுதிட்டுருக்குது. ஸோ முதலில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் ஒழுங்காக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குடும்பத்தை நாட்டை திருத்த வாங்கன்னு சொல்லிக்கிட்டு எல்லோரும் அட்வைஸ் கொடுப்பாங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க விஜய் அவர்களுக்கு. சங்கீதா விஜய் அவர்கள் இந்த விவாகரத்து வழக்கு என்னென்ன சூழ்நிலையை சந்திக்க போகிறாங்க. இனி காலம் ரொம்ப ஒரு மாற்றமாக போயிட்டு இருக்குது. இவர் இப்படியா அவர் இப்படியா நம்ம யோசிக்கக்கூடிய அளவுக்கு பிரபுதேவா, நம்ம ஜெயம் ரவி, ஜிவி பிரகாஷ், ஏஆர் ரகுமான், இமான், நம்ம கமலஹாசன், இப்போது விஜய் இந்த லிஸ்ட்டில் சேர்ந்துக்கிறது அவர் ரசிகனாக எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது. தயவு செஞ்சு குழந்தைங்க எதுக்காக மாற்றலன்னு உங்கள் விவாகரத்தை நீங்கள் மறுபடியும் ரீகன்சல்ட் பண்ணணுன்னு நான் ஆசைப்படுறேன். மறுபரிசீலனை பண்ணி நீங்கள் எப்படியாச்சும் குழந்தைங்களுக்காக சேர்ந்து வாழுங்க. ஏன்னா விஜய் அவர்கள் மேலே எனக்கு எப்போவுமே ஒரு ரசிகனாக மாதிரி அந்த அரசியல் கட்சிக்கு அவர் மீது வந்துட்டார்னா அவர் என்ன பேசுகிறா அந்த கருத்தாக நமக்கு தேவைப்படும். இந்த விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கு எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு ரசிகர்களும் ரொம்ப ஒரு அலட்சி ஒரு வருத்தத்தில் இருக்கிறாங்க. என் தளபதிக்கு இப்படி ஒரு பிரச்சனையான்ற ஒரு பக்கம், இது திமுகலாம் கொடுக்குது ஒரு பக்கம். ஏன்னா திமுக நீங்கள் பார்ப்பீங்க, ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் சேர்ந்துட்டார். அதிமுகவுடைய முதலமைச்சராகவும் துணை முதல்வராக பதவியில் இருந்தவர், ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியில் இருந்த மனிதர். அவரே கட்சியில் சேர்ந்துட்டாருன்னா விஜய்லாம் அவங்களுக்கெல்லாம் தூசை கிடையாது. ஏன்னா அரசியல் அனுபவம் கொண்டவர், பழந்தின்னு கொட்டை போட்டவர் அதிமுகவில். அவர் போய் சேர்ந்துட்டார். விஜயை இவங்க ஓட்டை பிடிக்கிறதுக்கு இவங்க ஃபேமிலி விஷயத்தை தாண்டி தான் அவங்க பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த கட்சியும் திமுக கிடையாது. ஏன்னா அந்த அளவு எப்படி ஒரு ஹேண்டில் பண்ணணும்னு இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சவங்க திமுக அடிமட்ட தொண்டர் ஐடிவியும். ஸோ விஜய் இந்த பிரச்சனை அவர் தீர்க்க வேண்டும் சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பாய்.